மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு கொள்ளலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக தொடங்குவதற்கும் சிறப்பான ஒரு தினமாக இருக்கு. சில முக்கியமான விஷயங்களுக்கு திட்டமிடுதல் இல்லை அது சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த நாளாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு இந்த தினத்தில் ஏற்படும் என்பதை நிச்சயமாக மனசில் வச்சுக்கலாம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்களோ இல்லை தாமதங்களோ ஏற்படலாம் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும். ஆனால் திட்டமிட்டு செயலாற்ற நன்மைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களே ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்ல தனலாபத்தை மனதில் வைத்து சிறப்பான ஒரு முறையில் கையாண்டு வெற்றி காண்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேர்மையும் துணிவும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் மெனக்கெட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அதை பற்றிய தகவல்கள் அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கான சில சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு மனசில் ஒரு சந்தோஷத்தை தரும், வெற்றி களிப்பை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கார்த்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வரக்கூடிய ஒரு தினமாக அமைந்து விடலாம். மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரலாம். எதிர்பாராமல் சில தப்புகள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருந்தாலும் இறுதியில் மிக சிறப்பான வெற்றி உங்களுக்கு ஏற்பட்டு பட்ட கஷ்டம் அத்தனையும் மறந்துவிடக்கூடிய அளவில் நன்மைகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை நீங்கள் ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். தெய்வ அனுகூலம் சிறப்பாகவே இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலாக நீங்கள் இறங்கலாம். என்ன நடக்குமோ என்று பயந்து நீங்கள் ஒரு துணிவோடு அதில் இறங்கும் பொழுது நன்மையே நடக்கும். அது போன்ற ஒரு வெற்றியை மட்டும் தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரமான சில நன்மைகள். இதனால் ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு அது நிலைத்து நிற்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக அதை சரி செய்து நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் விலகி இல்லை தொழிலில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கே சில பின்னடைவுகள் ஏற்பட்டு அதாவது தன்வினை தன்னை சுடும் என்பதை உணரும் வழியாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கூடும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக கைகூடும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரை நல்ல பலன்கள் ஏற்படும்.
பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். அற்புதமான நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தெய்வ அனுகூலம் என்பது அற்புதமாக சில நாம் எதிர்பார்க்காத சில நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். ஆனால் இதுக்கு முக்கியமாக அந்த அவேர்னஸ்ன்ற ஒரு குவாலிட்டி வேணும். பல பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனால் தெய்வம் ஏன் என்னை சோதிக்குதுமா, ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று பிரமாதமாக நடந்தால் இதெல்லாம் சொல்லி வச்சு அடிப்பேன் எனக்கு தெரியாததா அப்படிமா. அவ்வளவு ஆணவம், அவ்வளவு தான் அப்படின்ற ஒரு நினைப்பு. எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் விழிப்போடு இது எப்படி நடந்தது என்று யோசித்து பார்த்தால் அங்கே தெய்வத்தினுடைய பலன் புரியும். ஆனால் அதை புரிந்து கொள்ளவே விரும்பாத மனிதர்கள் எவ்வளோ பேர் நாட்டில் இருக்காங்க. அதுபோல் இந்த தினத்தில் சில அற்புதங்கள் நிகழலாம். ஆனாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இல்லாமல் போனால் அந்த அற்புதத்துக்கே மதிப்பில்லை அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்படிப்பட்ட ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பூர நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷங்களும் வெற்றிகளும் ரொம்ப சிறப்பானதாக அமையும். உத்தர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தொட்ட எல்லா விஷயத்திலுமே சிறப்பான ஒரு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறது. அடுத்து கன்னிராசி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 200 300 செலவு பண்ண வேண்டி வந்துடலாம். கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை விரயமாக்குவது போன்ற ஒரு சூழல் ஏற்படலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பாடுகளை வைத்து கொள்ளும் பொழுது சில சுப நிகழ்வுகளும் நடக்கும். ஆனால் மனதிற்கு சந்தோஷமும் ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம உழைத்த பணத்தை நம்ம விரயமாக்காமல் நல்லபடியாக வைத்து கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசரத்தை கைவிட்டு நிதான போக்கை கையாள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சற்று சுயநலமாகத்தான் இருப்பீர்கள். அப்படி இருப்பதில் ஒன்றும் தவறில்லை. அது மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய சுய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டு அதே நேரத்தில் தேவையில்லாத சில விரயங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்படாத வண்ணம் அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். ஒரு மனிதன் உழைப்பது எதற்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டுவதற்கு. கொஞ்சம் வயதான காலத்தில் அந்த அளவு உழைக்க முடியாத போது நமக்கு ஒரு பின்னால் ஒரு பேக்கிங் இருக்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். நீண்ட நாள் பலனை தரக்கூடிய சில விஷயங்களில் முதலீடு செய்யலாம். மொத்தத்தில் இது உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காலுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளும் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரை ரொம்ப நல்ல தினமாகத்தான் அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். விசாக நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அது பெரிய அளவுக்கு உங்களை பிரச்சனை ஆகாது.
நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் வந்து ரொம்ப சிறப்பான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்நோக்கலாம். அது போன்ற ஒரு தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப சிறப்பான வெற்றிகள் எல்லாம் தரக்கூடிய தினமாக இது அமைந்திருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கோ இல்லை தொழிலில் சில முக்கியமான மாற்றங்களை செய்வதற்கோ ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். பூராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் வந்து பரிபூர்ணமான ஒரு வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். சில நேரங்களில் அவசரமாக செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சற்று கவனம் செலுத்துவது நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டமம் அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் கவனமாக செயல்படும் பொழுது பெரிய தடைகள் எல்லாம் ஏற்படாது. அந்த தடைகளையும் உங்களால் முறியடிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொண்ட குறிக்கோளில் சரியான முறையில் நிற்பீங்க. அதனால் நல்லபடியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது மூல நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் போன்ற சுப செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அது போன்ற சுபங்கள் எல்லாம் பேசி நிச்சயிக்கப்படும். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கடுமையான சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது நிகழக்கூடிய இடம் சூரியனோட வீடாக இருப்பதால், அது பகை வீடாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய விஷயம். முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிருக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். இல்லைன்னா பெரிய அளவுக்கு வந்து ஒரு நஷ்ட இழப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் மன குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். சரியான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான தினமாகவும் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிர்பாராத விதமாக சில மனசில் சில கசப்புகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் உருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ரொம்ப நிரம்பவே இருப்பதால் ஏற்கனவே விரிசலில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனைகள் தோன்றி இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத விதமாக சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் உடல் நலத்தில் வந்து நல்ல அக்கறை செலுத்த வேண்டும். நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இதுவும் அமையும்.